ஹாய் ஹலோ வெல்கம் டு இன்டு லைஃப். இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸ்ட்ரா க்ரீமை எப்படி ரீயூஸ் பண்ணேன் அப்படிங்கிறது தான் வீடியோ. அது மூலமாக வந்து பட்டர் தான் சேர்ன் பண்ணேன். உம், ஒரு ஃபுல் ஃபேட் க்ரீம் வந்து வாங்கியிருந்தேன். அது ஒரு 400 எம்எல்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதில் ஒரு 50 எம்எல் தான் வந்து ஒரு ரெசிபிக்கு யூஸ் பண்ணேன். அகெயின் வந்து அதில் ஒரு 400 எம்எல்ஸ் கிட்ட வந்து பாக்கி இருந்தது. அதோட ஒரு ஸ்பூன் யோகர்ட் அண்ட் சம் மில்க் எல்லாத்தையும் சேர்த்து உர விட்டுருந்தேன். அதை நெக்ஸ்ட் டே வந்து பீட் பண்ண ஆரம்பித்தேன். இல்லை சேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன்னு சொல்லலாம். ஒரு ஹேண்ட் பீட்டரில் வந்து பீட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு இனிஷியலாக பார்த்தா யூஸ் பண்ண பாத்திரத்தில் அரைவாசி தான் அந்த க்ரீம் மிக்சர் இருந்தது. ஆனால் வந்து பீட் பண்ண அது வந்து அந்த பாத்திரத்துக்கு மேலே நல்லாவே பொங்கி வந்திருந்தது. அப்புறம் இது ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும்னு வந்து நான் நினச்சேன். பட் மோர் தென் 20 மினிட்ஸ் விட்டு 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 நான் வந்து சேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். ஸோ ஃபைனல் அவுட்புட் பார்த்திங்கன்னா, ஒரு 170 to 180 கிராம்ஸ் ஆஃப் பட்டர் வந்து இருந்துச்சு. பட்டர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம ஊரில் அம்மாலாம் ஆடையிலேருந்து எடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி பட்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா மோர் ஆர் லெஸ் சேம் தான். இங்கே 500 கிராம்ஸ் ஆஃப் பட்டர் வந்து $7 ஆல்டியில். இந்த க்ரீமோட ரேட்டும் அதே தான். ஸோ வந்துட்டு இது வந்து நோ லாஸ் நோ கெயின் அந்த மாதிரி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய்.